அவர் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்த சகி எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவன் ஆயக்காரருக்கு தலைவன், நல்ல ஒரு ஹை போஸ்டில் இருக்கிறதான ஒரு நபர். அவன் குள்ள மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு முந்தைய சொல்லப்பட்டிருக்கு அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவனாக அவன் இருக்கிறான். ரெண்டாவது அவன் யார்? ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், செல்வந்தன், ஒரு பணக்காரன். இப்படிப்பட்டதான மனிதனுக்கு ஒரு ஆசை இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும். அவன் உருவத்தை பார்க்க விரும்பினானா, அவர் செய்கிறதான அற்புதங்களை பார்க்க விரும்பினானா? இயேசு ஜனக்கூட்டத்தில் இருந்தபடியினால் அவரை அவனால் பார்க்க முடியவில்லை. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடுகிறான். அவன் பிச்சைக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு பெற்ற ஒரு மனிதன் முன்னாக ஓடுகிறான். இயேசு அந்த இடத்திற்கு வந்து சேர்வதற்குள்ள அவரை பார்க்க முடியாக விரும்பி ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறுகிறான். யார் ஏறுவாங்க? சின்ன பசங்க தான் ஏறுவாங்க. இவன் ஒரு அந்தஸ்துள்ள ஒரு மனுஷன், இவன் எல்லாருக்கும் பிரபலமான ஒரு ஆயக்காரன் ஆகிய ஒரு தலைவனாக இருக்கிறவன், மிகப்பெரிய ஒரு பணக்காரன். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் யார் என்பதையே மறந்து விட்டான். இயேசுவை நீங்கள் தேட விரும்புவீர்கள், ஆனால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். எவ்வளோ பெரிய பதவி படைத்தவர்கள் என்பது ஞாபகத்தில் இருக்காது. ஒரு சிறு பிள்ளையை போல் நீங்கள் அவரை தேடுவீர்கள். ஒரு சின்ன பிள்ளையை போல தேடுறான் பாரு. மரத்தின் மேலே ஏறி அவரை பார்க்கிறான். இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அவர் அண்ணாந்து பார்க்கிறார். அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே கூட அவரை அழைத்து கொண்டு போனான். வேறு எதையுமே யோசிக்கல. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று, இந்த குரூப் எப்பவுமே இருக்கும் அந்த உலகத்தில், முறுமுறுத்தார்கள். சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை. நல்லா தெரியும் அவனை பற்றி. இந்த ஊரிலேயே மோசமான ஆள் இவன் தான். இவன் வீட்டுக்கு போறார் இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார்.